அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ராஜ அலங்காரத்தில் பழனி ஆண்டவரை எப்போது தரிசிக்கலாம்? பழனி முருகப்பெருமானுக்கு சாற்றப்படும் மலர் வகைகள் என்ன? பழனிமலையில் காண வேண்டிய முக்கிய காட்சி எது என்பதை அறிவீர்களா? அர்த்த மண்டபமே மணக்கும் அந்த ஒரு கால பூஜை எதுவென தெரியுமா? இப்படி அதிசயம் நிறைந்த பழனி மலையின் அற்புதமான தகவல்களை தரப்போகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நாள்தோறும் மாலை 5:30 மணி அளவில் நடைபெறும் பூஜையே சாயரட்சை. அந்நேரத்தில் அபிஷேகங்கள் நிறைவடைந்ததை அடுத்து பழனி ஆண்டவர் ராஜ அலங்கார கோலத்தில் காட்சியளிப்பதை நாம் தரிசிக்கலாம். அர்ச்சனையை தொடர்ந்து சோடச உபச்சாரங்களும் தீபாராதனையும் நடைபெறுகிறது. இந்த ராஜ அலங்கார தரிசனத்தை கண்டால் ராஜயோக வாழ்வு அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. பழனி முருகப்பெருமானுக்கு தினமும் இரவு 8 மணி அளவில் நடைபெறும் ராக்கால பூஜை. இந்த காலத்தில் சுவாமிக்கு சந்தன அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை செய்த பின்னர் நெய்வேத்தியம் படைத்து ஏக தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் மற்றும் சின்ன குமாரர் ஆகிய மூர்த்திகளுக்கும் தளிகை நெய்வேத்திய தீபாராதனை நடைபெறும். ராக்கால பூஜையின் போது பழனி ஆண்டவருக்கு முல்லை, இருவாச்சி, செண்பகம், பவளமல்லி, மல்லி, நந்தியாவட்டை முதலிய நறுமணம் வீசும் மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்யப்படுகிறது. சுவாமியின் திருக்கழுத்தில் மனோரஞ்சித பூ, பன்னீர் பூ, பிச்சிப்பூ, நந்தியாவட்டை மாலை அணிவிக்கப்படும். அப்போது அர்த்த மண்டபம் முழுவதும் நறுமணம் வீசுமாம். இந்த மலர் அலங்காரம் கண்கொள்ளா காட்சி. மணம் கமல் தெய்வத்து இளநலங்காட்டி என்று திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை போற்றுவது குறிப்பிடத்தக்கது. ராக்கால பூஜையின் போது ஆண்டவரின் திருமேனியில் சாத்துப்படி செய்த சந்தனத்தை மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த சந்தனம் தீராத நோய் தீர்ப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர். கிண்ணியிலே சந்தனமும் கிளிமூக்கு வெற்றிலையும் அள்ளி அள்ளி பூஜை கொள்ளும் ஆறுமுக வேலவரே என்று பழனி ஆண்டவரின் சந்தனச் சிறப்பை காவடிப்பாட்டு குறிப்பிடுகிறது. நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில்
பழனி ஆண்டவரின் ராக்கால பூஜை, சந்தனத்தின் மகிமை, அவருக்கு சூட்டப்படும் மலர்கள் என பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அவரை போற்றி வணங்கி தொழுது நலமும் வளமும் பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்